ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் எஸ்.வி. சேகரை கூப்பிட்டு மணிகண்டன் ஒருத்தர் இருக்காப்ல, ஒரு மணிகண்டன் ஒருத்தர், அவரு பட்டிமன்ற பேச்சாளர். அப்புறம் இந்த அம்மா சொல்வதெல்லாம் உண்மை அப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்துவாங்க. ராமகிருஷ்ணனா, லட்சுமி ராமகிருஷ்ணன். லட்சுமி ராமகிருஷ்ணன் வந்து திருமாவளவனை போல ஒரு சிறந்த ஒரேட்டர் இல்லை அப்படின்னு புகழ்ந்தா, வா வாட் அ ஃபென்டாஸ்டிக் ஸ்பீச், எக்ஸலண்ட் லட்சுமி. மணிகண்டன் பேசினா, மணிகண்டன் பார்ப்பனர் இல்லை, எஸ்.வி. சேகர் பார்ப்பனர் இல்லை, லட்சுமி ராமகிருஷ்ணன் பார்ப்பனர் இல்லை. யாரு பார்ப்பன அடிவருடி? ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ ட்ரிமா பிரதர், யார் அடிவருடி? யார் அடிவருடி? முதல் சங்கம் வைத்து, இறைச்சங்கம் வைத்து, கடைச்சங்கம் 3 சங்கம் வைத்து 17 மேல்கணக்கு 17 கீழ்கணக்கு தொல்காப்பியம் உள்ளிட்ட சங்க இலக்கியங்களை உருவாக்கிய எங்கள் பாட்டன் பாண்டிய மன்னன் எப்படிடா அடிவருடி? எப்படி அடிவருடி? எப்படி அடிவருடி? கேட்க ஆடு இல்லையா? என்ன பேசுவீங்களா? 4ஆம் தமிழ்ச்சங்கத்தை உருவாக்கிய வள்ளல் பாண்டித்துரை தேவர் குறுநில மன்னன் தான் அடிவருடியா? பூலித்தேவன், மருதுபாண்டி, தீரன் சின்னமலை, அழகமுத்துக்கோன், வெண்ணிக்காடி, சுந்தரலிங்கம் இவர்கள் எல்லோருமே மன்னர்கள் தான். அடிவருடியா? மன்னர்கள் மீது மதிப்பே இல்லை என்றால் இவர்கள் மீது மதிப்பு இல்லையா உங்களுக்கு? என்ன மாதிரியான பேச்சு? சீட்டுக்காக, நோட்டுக்காக. நாங்கள் சீட்டுக்காக, நோட்டுக்காக அல்ல, இனத்துக்காக, மொழிக்காக, பண்பாட்டுக்காக, கலாச்சாரத்துக்காக, வரலாற்றுக்காக. வரலாறை படிக்காத இனம் வரலாற்றில் வாழ்ந்ததாக சரித்திரமில்லை என்கிற கோட்பாட்டை முன்வைத்து நிற்கிற பிள்ளைகள் நாங்க. சும்மா குறுக்க வந்து பாயாதிய. தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு, ஏன் சீமான் எதிர்ப்பு மாநாடுன்னு போடுங்களேன். சீமான திட்டினாதான் பல பேருக்கு சோறு. எங்க